நண்பர்களுக்கு வணக்கம். இது நம்ம சுப்பிரமணிய ஆறுமுகம். இது தேனி மாவட்டத்தில் வந்து ஏழுலப்பட்டி நம்ம பண்ணை இருக்கிற இடம், ஆறுமுகம் மாட்டு பண்ணை. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க செம்மறி குட்டிகள் ஒரு 43 குட்டி இருக்குது. இப்போ 40 குட்டி கூட வந்து வச்சுக்கலாம். 3 குட்டிகள் கழிச்சாலும் தரமாக வளர்ப்புக்கு ஏற்றாப்புல இருக்குது இந்த 43 குட்டிகளும். இது இல்லாமல் ஒரு 4 வெள்ளாடுகளும் இருக்குது. இது மொத்தமாக யாருக்கு தேவை அப்படின்னாலும் தொடர்பு கொள்ளுங்கள். எல்லாமே நல்ல தெளிவான திரண்ட குட்டிங்க. ஸோ பார்க்குறதுக்கு மெலிச்சலாக தெரியும். ஏன்னா தாயை விட்டு நம்ம பிரித்து கூப்பிட்டு வந்தாலே அது மெலிஞ்சு தான், ஏன்னா 2-3 நாளைக்கு தீவனம் எடுக்காது, மெலிஞ்சு தான் அது தீவனம் எடுக்கும். ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வெயிட்டை வந்து சொல்கிறாங்க. நம்ம ஆட்டுக்காலிலேருந்து டைரெக்டாக எடுக்கும்போது இந்த குட்டிகள் எல்லாமே அந்த வெயிட் இருக்கும். ஒரு 15 கிலோ 13 கிலோ அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஆட்டுக்காலை விட்டு தனியாக நம்ம தாய்ப்பால் குடிக்காமல் பிரித்து எடுக்கும்போது அந்த வெயிட் கண்டிப்பாக இருக்காது. ஸோ அது காரணமாக காட்டி நிறைய பேர்கள் வந்து எனக்கு இந்த வெயிட்டில் வேணும் அந்த வெயிட்டில் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி நீங்கள் அவங்க கேட்குறவங்க ஒரு குட்டியை எடுத்து ஒரு மாதம் வளர்த்தா மட்டும்தான் அந்த மாதிரி வெயிட் கெயின் ஆகும். ஸோ ஆட்டுக்காலிலேருந்து தாயை விட்டு பிரிக்கும்போது இந்த குட்டிகள்லாம் நல்லா உயரம் இருக்கும், திறன் இருக்கும், எல்லா தீவனமும் சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் இதுக்கப்புறம் தான் அது வெயிட் ஏறும். ஏன்னா நம்ம வந்து தாய்ப்பாலும் மேய்ச்சல் முறையில் இருந்த ஆடுகளை நம்ம என்ன பண்ணுறோன்னா கொண்டு வந்து பண்ணையில் குச்சி புண்ணாக்கு தீவனங்கள் அடர் தீவனங்கள் எல்லாத்தையும் சாப்பிட வச்சு பழக்கப்படுத்தும் போது கொஞ்சம் உடஞ்சி தான் மாறும். ஸோ இது தெரியாமல் நிறைய பேர் வந்து எனக்கு இந்த வெயிட் இருந்தால் தான் இந்த குட்டி வாங்க முடியும், இந்த வெயிட் இல்லைன்னா குட்டி வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட பேச்சை கேட்டுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ இந்த எங்கே குட்டி வாங்கினாலும் இந்த குட்டி நீங்கள் இடம் விட்டு மாறும்போது தாயை விட்டு பிரிக்கும்போது தாய்ப்பால் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், தாய்ப்பாலை விட்டு நிறுத்தும் போது அது உடஞ்சி தான் தேரும். அது 15 கிலோ குட்டியாக இருந்தாலும் 12 கிலோ ஆகிடும். ஸோ அப்படியான குட்டிகள் தான் இது புறமே இந்த மயிலம்பாடி குட்டிகள் தான். ஸோ இந்த மாதிரி தரமான குட்டிகள் யாருக்கு வேணும்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.